பாண்டிய சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியனும் கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. நானும் வழியில் அவங்ககிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேங்க. ஆனால் இவள் சொல்கிறதுக்குள்ளே தங்கமயில் இருந்துட்டு எனக்கு டிவோர்ஸ் வேணான்னு கோர்ட்டில் எல்லோரும் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவள் அப்படி சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் சரவணன் சொன்ன மாதிரி அவள் நடிக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. அவள் உண்மையை தான் சொல்லியிருப்பா போல இருக்கு. செஞ்ச தப்பு எல்லாத்தையும் நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அவர் கூட வாழ எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நான் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. எனக்கு அவரோட சேர்ந்து வாழ ஒரு துளி கூட விருப்பம் இல்லைன்னு எல்லாரும் முன்னாடியும் பட்டுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியவே இல்லை. எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக தாங்க போச்சு. ஆனால் இவன் சொல்கிற மாதிரியெல்லாம் அவன் நடிக்கலைங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எனக்கு இப்போ இருக்கிறது எல்லாமே ஒரே ஒரு வருத்தம் தான் கோமதி. எங்கே இவன் நம்ம சொல்கிறத கேட்காம வேற எங்கேயாவது போய் அவனுடைய லைஃப்பை முடிச்சுப்பானோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்களை 2 பேரையும் நம்பி ஒரு குழந்தை வெளியே வரப்போகுது. அந்த குழந்தை அப்பா அம்மா தனியாக இருக்கிறத பார்த்து அது எவ்வளோ கஷ்டப்பட போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கோமதியும் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம மாணிக்கம் இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. என்னடா இது, கோர்ட்டுக்கு போனவங்க இன்னுமே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்ததாக நம்ம பாக்கியம் எதுவுமே பேசாமல் ரொம்பவே கோவத்தோடு உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாக்கியம் என்னாச்சு, கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதோ வரப்பாரு உங்கள் பொண்ணு, அவகிட்டயே கேளுங்க அவள் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கான்னு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மயில் என்னாச்சுமா, இவளுக்கு அவர் கூட சேர்ந்த வாழ கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையா. ஏன்னா இவள் பண்ணியிருக்கிற காரியம் எல்லாமே குற்ற உணர்ச்சியாக இருக்கான். அதனால் அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டான்னு சொல்லி அவர் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கா. மாதம் 2000 3000 குழந்தைக்காக செலவுக்காக கொடுத்துட்டு போவாங்க. அதை வச்சுக்கிட்டு என்னையா பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டே என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு. எதனால் பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆம்பளை துணை இல்லாமல் 2 பொட்டை பிள்ளைங்களை வளர்க்க முடியாதுன்னு தான் இந்த ஆளை அட்ஜஸ்ட் பண்ணி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன் இவளுக்கு அந்த வீட்டில் போய் வாழ்ந்தா என்னவா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் நிலைமை இப்படி ஆனதுக்கே நீ மட்டும்தானம்மா காரணம். நீ சொல்கிறத கேட்டு தானே நான் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு ஆகியிருக்கேன். ஏதோ வளர்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். நீ எங்கேயாவது வேலைக்கோ இல்லை இவர் எங்கேயாவது ஒழுங்காக வேலை செஞ்சோ நம்ம குடும்பத்தை காப்பாற்றிருந்தா நம்ம குடும்பம் இவ்வளோ மோசமாக இருந்திருக்குமா, இல்லை என் வாழ்க்கை தான் இப்படியெல்லாம் ஆகியிருக்குமா? நீ எனக்கு நல்லது சொல்லி கொடுத்துருந்தா பரவாயில்லையே, எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே கெட்டது மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற வழிக்கே கூட நான் வரேன். அந்த வீட்டில் போயிட்டு நான் வாழ்ந்தா நான் பேசுகிறது உண்மையாக போயான்னு சொல்லிட்டு யாராச்சும் என் பேச்சை நம்புவாங்களா? அப்போ எனக்கு அந்த இடத்துல எவ்வளோ அவமானமாக இருக்கும். சரி, நீங்கள் சொல்கிறதே நான் கேட்குறேன். அவர்கிட்ட நான் போயிட்டு பேசினா அவர் என்கிட்ட முகம் கொடுத்து பேச வரேன். நான் பண்ணதெல்லாம் சொல்லி காட்ட மாட்டார். ஜெயிலில் போட்டது, அதுக்கு அடுத்ததாக குடும்பத்தை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வீட்டு முன்னாடி போய் நின்றுது. இது எல்லாத்தையும் யோசிச்சு என்ன அருவருப்பாக பார்க்க மாட்டாங்க. ஏன் எனக்கே கூட அவங்களெல்லாம் பார்க்க ரொம்ப கூச்சமாக இருக்காது. அதனால தான் அப்படி இருந்து பயந்து சாவறதை விட இப்படியே தனியாக இருந்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னால் சுடரோட வாழ்க்கைக்கே பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். நான் வேற எங்கேயாவது தனியாக கூட போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாளைக்கு இன்னைக்கோ சாக பரவலை பார்த்துக்கிட்டு அதனால் வந்த வருமானத்தை எப்படி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏமா இந்த உலகத்தில் இது மட்டும்தான் வேலையாக இருக்கா? உலகத்தில் எவ்வளவோ வேலை இருக்குது. என் பிள்ளையும் என்னையும் இந்த குடும்பத்தையும் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு பேகை தூக்கிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம ராஜி இருந்துட்டு ரூமில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கதிர் இருந்துட்டு ராஜிக்காக ஒரு பொருளை வாங்கிட்டு கொடுக்குறாங்க. என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பார்த்தா தெரியல நாளைக்கு எக்ஸாம் வரப்போதில்ல, நீ கேட்ட பேனா பென்சிலு லைசரு இப்படி எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஸ்டின் பேப்பருக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதுக்கே இவ்வளோ கோவப்படுறாளே, அடுத்த ஒரு விஷயம் சொல்ல போகிறோம், அதை கேட்டு எவ்வளோலாம் கோவப்பட போகிறாரோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், நாளைக்கு நீ எதில் போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ராஜ் இதை கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன கேட்டேன், எதில் போக போகிறேன்னா, இது என்ன கேள்வி? நாளைக்கு காரில் தானே போக போகிறோம். இல்லை, காரில் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறதா இல்லை, எனக்கும்
அங்கே சென்னை வரைக்கும் வர வேலை எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேலை எதுவும் இல்லையா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கணும், உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், புரியுது ராஜி, இங்கே ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அது கூட்டிகிட்டு போகணும், உடம்பு முடியாமல் இருக்கார், அதனால் நான் ஓட்டினா மட்டும்தான் அவர் கம்ஃபர்டபுளாக இருப்பார், அதனால தான் நான் இங்கே இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா என்னை விட உனக்கு அவங்க ரொம்ப பெருசாக போயிட்டாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏற்கனவே சென்னைக்கெல்லாம் தனியாக தானே போயிட்டு வந்திருக்க, இந்த ஒரு வாட்டி மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ராஜி ரொம்பவே கோவத்தோட அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக செந்தில் இருந்துட்டு மீனாவுக்காக காத்துட்ருக்காரு. நான் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை இல்லை, 20 நிமிஷமாக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மீட்டிங்னு சொல்லி என் கழுத்தை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்காங்க, எப்படியும் ஒன்று முடிஞ்சிச்சு, தொல்லை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சென்னைக்கு போகிறத பற்றி ஏதாவது பேசினாங்க, சொல்ல மறந்துட்டு, நீ நாளைக்கு நைட்டு கிளம்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 5 நாள் இருக்க போகிறேன், ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னை விட்டு போகிறதும் உனக்கு அவ்வளோ ஜாலியா? நீங்கள் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களா? ஆமாம் மீனா, ரொம்ப மிஸ் பண்ணுவேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட தனியாக இருக்க முடியாது. ஆனால் நொய் நொயின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பேன்ல, அந்த சத்தம் இல்லாமல் 5 நாள் சந்தோஷமாக இருக்க போகிறேன். அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ என்ன மிஸ் பண்ணுவியா? ஆமாங்க, நானும் உங்களை மிஸ் பண்ணுவேன். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு பெட் காஃபி போட்டு கொடுத்து, உங்களுக்கு லஞ்சு பண்ணி, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி, இதெல்லாம் செஞ்சுட்டு நான் ஆஃபீஸ்க்கு போய் அப்பாடான்னு உட்காரத்துக்குள்ள அங்கே தலைக்கு மேலே வேலையை கொடுத்து அதில் டென்ஷன் ஆகி, அந்த டென்ஷன் இல்லாமல் காலையில் 8 மணிக்கு டான்னு எழுவேன். காஃபியை குடிச்சிட்டு ஹாயாக ரெடியாகி பேகை மாட்டிக்கிட்டு என் வேலையை போய் பார்த்துட்டு ஜாலியாக வருவேன். அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையும் மீறி போர் அடித்தாக்கா சென்னையில் சுற்றி பார்க்க வேண்டிய இடம் ஏகப்பட்டதாக இருக்கு, அது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒருவேளை உன் மாமியார்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அவங்க வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டா, இங்கே கோட்டர்ஸில் தனியாக இருந்து என்னடா பண்ண போகிறேன், வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா நானும் போக மாட்டேன்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம கோமதி இருந்துட்டு எல்லாருக்கும் காஃபி எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ராஜி வராங்க. என்ன ராஜி, காலையிலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னப்பா நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறத நினச்சி ரொம்ப கவலையாக இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் தான் அதை பார்த்துட்ருக்கேனே நைட்டும் பகலுமா நீ படிச்சுட்டு இருக்கிறத, நீ நல்லபடியாக எக்ஸாம் எழுதுவப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, காரில் போகும்போது படிச்சுக்கிட்டே போகாதம்மா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் காரில் போகல மாமா, பஸ்ஸில் தான் போகிறேன், இவர் வரலன்னு சொல்லிட்டாரு. வரலன்னு சொல்லிட்டானா? ஏண்டா போகிறதுல? இல்லைம்மா, இங்கே ஒரு கஸ்டமர் இருக்கார், அவரை நான் பிக்கப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சொல்ல மறந்துட்டேன், மீனாவும் நாளைக்கு சென்னைக்கு போகிறதா சொன்னால், அவளும் இன்றைக்கி நைட்டு தான் கிளம்புறாளாம், நீங்கள் 2 பேருமே சேர்ந்து சென்னைக்கு போங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டிய ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.